வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட இன்ஜுரி நியூஸஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலி மீண்டும் வந்துட்டு ஐசிசி டோர்னமெண்ட்டில் கேப்டன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய புவியோட இன்ஜுரி. ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் தான் அவருடைய ஐபிஎல் 2025 ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பித்தார். ஸோ அந்த ப்ராக்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ராக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு வந்த மாதிரி இப்போ புவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் ஏரியா அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய அந்த ட்ரைனிங் செஷன் அப்படிங்கிறத அப்படியே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே தான் அவருடைய ட்ரைனிங் செஷன் அப்படிங்கிற அந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு புவி என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. ஸோ டோட்டலி அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது தான் அவருக்கு இன்னும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ டோட்டலி நம்மளுடைய சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இப்போது அவங்க எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே ஐபிஎல் 2025 அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஸோ அவங்க வந்து அவங்களுடைய சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து மற்ற டீம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போது நம்மளுடைய ஆர்சிபியோட அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கிறதுனால ஸோ அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி கன்டிஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல லுங்கி இங்கிரி ஜாஸ் ஹெஸ்லரோட கண்டிஷன் என்ன, இன்ஜுரி சுச்சுவேஷன் மட்டும் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, பிளேயர்ஸோட ஃபார்மே ப்ராப்ளம் தான். ஜேக்கப் பெத்தல் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட் ஒரு டச்லேயே இல்லை. லியாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஸ்கேம் பண்ணுற மாதிரி ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து நேற்று மேட்ச்சில் ஆப்கானிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக 2 விக்கெட் எடுத்தார். பட் ஆனால் பேட்டிங் அப்படிங்கிற விஷயம் வரும்போது டோட்டலி சொதப்பிட்டார். ஏன்னா அவரை நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணி எடுத்தோம். பட் ஆனால் அவர் ஆல்ரவுண்டர் மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஸோ அந்த டீம் இங்கிலாந்து டீம் வெளியவே போயிடுச்சு. அப்போ வரைக்கும் எதுவுமே வந்து அவர் பண்ணவே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம எடுத்த நல்ல ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு யாருமே பர்ஃபார்ம் பண்ணாதது கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்தும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறதுல ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத குறி வைக்காமல் இப்போ கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க டேலண்ட் ஸ்கவுட்டை சொல்லி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு ரவுண்டு போக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேலண்ட் ஸ்கவுட் இப்போ வந்துட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்துட்டு சர்ப்ரைஸான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு இந்த டெசிஷன் வந்து கரெக்டான டெசிஷன் தான் நினைக்கிறேன். ஆக்ஷன்லேயே அதை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும். பட் அதை பண்ணால் முட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டு இப்போது இன்னைக்கு கிடச்சிருக்கிற அஃபீஷியல் நியூஸ் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்துட்டு இன்ஜுரி இருக்குது. ஸோ அவர் வந்து அப்கமிங் மேட்ச் அதாவது வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 அடுத்த மேட்ச் அவர் விளையாடுறது டவுட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்துட்டு டீம் இந்தியாவுக்கு அவைலபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் ஒன்று வந்திருக்கு. அந்த அவைலபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால ஸோ கேப்டன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மீண்டும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்குள்ளே விராட் கோலி கேப்டனாக களமிறங்குவாரா அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்குது. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயமா வந்துட்டு அவர் ரிவீல் பண்ணியிருந்தார். ப்ளஸ் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து ஃபைன், நான் வந்து நல்லா தான் இருக்குன்னு அவரே சொல்லியிருந்தார். பட் இப்போ வந்துட்டு கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலி வந்துட்டு சுப்மன் கில்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ரிஷப் பண்ட்லாம் களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அந்த இடத்துல வந்து ஓப்பனிங் பேர்ஸே டோட்டலி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நியூசிலாண்டோட வேறு இருக்கிறதுனால ஸோ சாட்டர்டே இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னா விராட் கோலி ஃப்ரண்ட் லைன் கேப்டன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்துட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. பட் விராட் கோலி கேப்டன்சி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அது வந்துட்டு மெயின் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். ஸோ விராட் கோலி மீண்டும் கேப்டன் ஆகி ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்குள்ளே வந்தார் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம்லாம் இப்போ நடக்க போகுது. சண்டே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.